ஒரு 4 ஹவர்ஸ் கண்டினியூஸாக நம்மளால் வெப் சீரிஸ் பார்க்க முடியுது. ஆனால் 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு பண்ண வேண்டிய முக்கியமான ஒர்க்கை பண்ண முடியல. ஏன்னா இடையிலே தூக்கம் வந்துடுது. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நான் எப்படி ஸ்லீப்பியாக இருந்த ஒரு பர்சன்லேருந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற பர்சனாக மாறினேன் அப்படின்றதுக்கு நான் எடுத்த அந்த 5 ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நான் ஒர்க் பண்ணும்போது இடையில தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் எடுத்த அந்த 5 ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸிங் ஸ்லீப் ரொட்டீன். நான் இதுக்கு முன்னாடிலாம் டைமுக்கு தூங்க மாட்டேன். சம் டேஸ் 9 o'clockலாம் தூங்க போயிடுவேன், சம் டேஸ் 11 o'clock ஆகிடும். ஆனால் ரெகுலராக மார்னிங் 5 o'clockலாம் எழுந்திரிச்சிருவேன். இப்படி பண்ணதுனால என்னோட ஸ்லீப் ரொட்டீன் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிருந்தது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் லேட்டாக தூங்க போகிறோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிய வந்தது நான் பண்ண இந்த 2 விஷயம் நான் லேட்டாக தூங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் லேட் நைட்டை சாப்பிட்றது, செகண்ட் ஒன் லேட் நைட்டில் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தது. இது ரெண்டையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணேன். என்னால் இந்த ஸ்லீப் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. ரெகுலராக 9 o'clockலாம் தூங்க போக முடிஞ்சது. இதனால் நான் ரெகுலராக 8 hours தூங்கினேன். இப்படி என்னோட ஸ்லீப் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணதுனால என்னால் தூக்க கலக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. நான் எடுத்த செகண்ட் ஸ்டெப் டேக்கிங் ஸ்மால் பிரேக்ஸ். நான் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 4 hours ஒர்க் இருக்குது அப்படின்னா ஓகே உட்காருவோம், 4 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவோம், ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு மென்டாலிட்டியில் உட்காருவேன். ஆனால் நான் எப்போல்லாம் இந்த மென்டாலிட்டியில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலாம் என்னால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியாது. இடையிலே தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 hours ஒர்க் இருக்குன்னா அதை 25 மினிட்ஸாக பிரிச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு 25 மினிட்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும் போதும் ஒரு 10 or 5 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்குவேன். நான் இந்த ஸ்டெப் எடுத்ததுனால எனக்கு தூக்கமும் கண்ட்ரோல் ஆச்சு, ப்ளஸ் 4 hours லாங் டைம் என்னால் ஃபோக்கஸ்டாகவும் அந்த ஒர்க் பண்ண முடிஞ்சுது. இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஸ்டெப் 30 minutes nap. நான் ஒவ்வொரு நாளும் மதியானம் 1 PM இருந்து 2 PM இடையில ஒரு 30 minutes தூங்கி எழுந்திரிச்சிருவேன். இது ஆக்சுவலி நேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இந்த நேப் எடுக்கிறதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் நம்மளோட ஃபோக்கஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை ஒர்க் பண்ணும்போது இடையில எனக்கு தூக்கம் வந்தாலும் ஓகே நமக்கு தான் தூங்குறதுக்கான டைம் இருக்குது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். இந்த மென்டாலிட்டி தூக்கத்தை அவாய்ட் பண்ணி ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ஸ்டெப், ஆனால் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒரு பழக்கம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. அது நம்மளோட ஹெல்த்தை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அது என்னன்னு 5th ஸ்டெப்பில் ஷேர் பண்ணுறேன். 4th ஸ்டெப் என்ன அப்படின்னா ட்ரிங்கிங் காஃபி. ரிசர்ச்சில் நம்ம காஃபி குடிக்கும்போது நம்மளோட ஸ்லீப் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஆனால் நான் இதையே கண்டினியூ பண்ணல அப்படின்னா அது என்னை அடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களால் கண்ட்ரோல்டாக காஃபி குடிக்க முடியும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக நம்ம 4 cup வரைக்கும் காஃபி குடிக்கலாம், நம்ம ஹெல்த்துக்கு இஷ்யூஸ் பெரிய அளவில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் 2 or 3 cup காஃபி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது பெரிய அளவில் நம்மளோட ஹெல்த்தை டேமேஜ் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை என்னால் முடியாது, நான் அடிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா இந்த 5th ஸ்டெப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது என்னன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட ஸ்லீப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நான் எப்போலாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா முன்னாடியே ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். நான் 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். இப்படி குடிக்கிறதுனால என்னால் என்னோட ஸ்லீப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் ஆகலாம். இது ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம பாடி எப்போ டீஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுதோ அப்போ நமக்கு தூக்கம் அதிகமாக வரும். ஸோ நம்ம தண்ணி அடிக்கடி குடிச்சு நம்ம பாடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுனால நம்ம தூக்கத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கைஸ் இதெல்லாம் தான் என்னோட தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி என்னோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறந்துடாமல் இப்போவே பாலா ஆட்சிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.